Hello friends, welcome to Bhuvana's channel 27. இன்னைக்கு நம்ம தந்தூரி சிக்கன் அண்ட் மட்டன் பால் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல நம்ம தந்தூரி சிக்கன் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நான் 4 சிக்கன் லெக் பீசஸ் எடுத்திருக்கேன். அதை கத்தியால் இந்த மாதிரி நடுவில் கீறிக்கலாம். அப்போ தான் மசாலா எல்லாம் நல்லா உள்ளே இறங்கும். இதே மாதிரி எல்லா லெக் பீசஸ்லேயும் நம்ம கீறிக்கலாம். எல்லா லெக் பீஸ்லையும் நல்லா கீறி விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு அரை லெமன் நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரைத்த இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா மேரினேட் ஆகணும். நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போது 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் ஜாதிக்காய் பொடி, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாமே சிக்கனில் நல்லா இறங்கணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் இதை மேரினேட் பண்ணணும். பாருங்கள், இப்போது 15 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்முடைய சிக்கன் நல்லாவே மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தந்தூரி சிக்கன் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நம்ம தவாவில் தான் தந்தூரி சிக்கன் பண்ண போகிறோம். தவாவில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கிற சிக்கனை அதில் சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு சின்ன பவுலில் நம்ம சார்கோல் ஹீட் பண்ணி வச்சிடணும். அப்போ தான் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பட்டர் விட்டோன்னா ஸ்மோக்கி நல்லாவே ரிலீஸ் ஆகும். ஃபுல்லாக ஸ்மோக் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடணும்.
இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது. இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஃப்ளேம் ரொம்ப ஹையில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ரொம்ப ஹையில் வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா வெளி சைடு மட்டும் சீக்கிரமாக கருகிடும், உள் சைடு வேகாமல் இருக்கும். இப்போது இந்த சைடு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வேகட்டும், நம்ம மூடி வச்சிடலாம். இப்போது 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்முடைய தந்தூரி சிக்கன் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓவன் யூஸ் பண்ணாமலேயே தவாலேயே நம்ம தந்தூரி சிக்கன் ரொம்பவே சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஒரு சர்விங் பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்முடைய தந்தூரி சிக்கன் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம மட்டன் பால் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மட்டன் பால் கறி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக கடல்பாசி, ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு அரைத்த விழுது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் இதை வதக்கி விட்டுக்கலாம். கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ மட்டன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துடலாம். மட்டன் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம மசாலா பொடிகள்லாம் சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், மட்டன் நல்லா வதங்கி கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொடிகள்லாம் சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் தனியா பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 3 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது கூட நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இது மட்டன் பால் கறி அப்படின்றதால நம்ம பால் மட்டும் தான் சேர்த்து செய்ய போகிறோம். 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகப்பொடி சேர்த்துக்கலாம்.
இப்போது குக்கர் மூடி ஒரு 5 விசில் வச்சுக்கலாம். 5 விசில் வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போது 5 விசில் வந்துருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்முடைய மட்டன் பால் கறி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃப்ளேவரும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு சர்விங் பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்த்த 2 ரெசிபியுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.